இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டம் குறித்து தற்போது தமிழக அரசு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதிலே பார்த்தீங்கன்னா, கடன் எவ்வளோ வழங்கப்படும், இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிப்பதற்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்புன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியிட முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதிலே தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் லிமிடெட்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, டாப்சிடோ கறவை மாடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டம் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம், ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் வழங்கப்படுகிறது. பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளியை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு 2 கறவை மாடுகள், எருமை மாடு உட்பட வாங்க ரூபாய் 1,20,000, கறவை மாடு ஒன்றுக்கு ரூபாய் 60,000 வழங்கப்படுகிறது. 2 கறவை மாடு வாங்குவதற்கு 1,20,000 வழங்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. இதற்கான தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் இவங்களும் அப்ளை பண்ணலாம். ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். வயது பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ளே இருக்கணும். மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் உறுப்பினராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே பயன்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் என்ன என்பதை பற்றியும் விண்ணப்பிக்கும் முறையும் கொடுத்துருக்காங்க. இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் மற்றும் பிறப்பிட சான்றிதழ் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. வங்கி கோரும் அடமானத்திற்குரிய ஆவணங்களும் தேவைப்படும். அதோட நகல் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விண்ணப்பிப்பதற்கான முறை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் போய் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் வங்கிகள் ஆகிய இடங்களில் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணோடனே அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் தகுதியான நபராக இருந்தால் உங்களுக்கான அமௌண்ட் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிடும். இதுதான் தமிழக அரசு வழங்கும் கறவை மாடு பெறுவதற்கான கடன் திட்டம் குறித்த அறிவிப்பு. நீங்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து தகுதியான நபராக இருந்தால் பயன்பெறுங்க. இதை விட உங்களுக்கு இஷ்டம் கொடுக்குறேன். இதை விட பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு இஷ்டம் கொடுத்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.